எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க, யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம், உன் பால் திருப்ப வர இருக்கிறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர் டேட் இருந்தா என்னுடைய போனுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க. நான் பெயருவேன் இந்த உலகத்தை விட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது. இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது. உளவியலாளர்கள் சொல்றாங்க, நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம. கவலை என்று உருவாகிறது மனசுல. இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன். ஒரு கவுன்சிலிங், ஒரு மோதிரம் காணல, ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்க கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா? ரிங் எடுத்து காணலையா அளந்துட்டு வர்றாங்க, அவங்களுக்கு சொல்லுவோம், அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க. பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு, ஒரு மெத்தட் தான். வீட்டுல போய் தேடி பாருங்க, ரிங் இருக்குமே அல்மாரில. அவர் ஹஸ்பண்ட் சொல்லிடுவோம், அவங்க ரிங் காணல தானே, அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க, காப்பையும் முள்ள ஒளிச்சு வச்சிருங்க, அவங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்க அதை செய்யறோம்னு சொல்லுவோம். அவர் காப்பையை ஒளிச்சு வச்சிருவாரா? போற பொம்பளை என்ன ஆயிருவா? போய் தேடி 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 பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா. நான் வந்தது உங்கள்ட்ட மோதிரம் காணலன்னு தான், இப்ப காப்பும் சேர்ந்து காணல. அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி, வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பை தேடுவோம், அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து காப்பை வச்சு தேடினு வைங்க. அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும். காப்பை கண்ட உடனே, அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு, அந்த மோதிரம் போனா போட்டும், அது 7000 தானே, அது 10,000 மோதிரம் தானே, இது 2 பவுன் காப்பு 1,00,000 அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிடும். இது மனித இயல்பு. இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு நோய் இருந்தா, இப்ப நான் சொல்றேன், இந்த நோய் உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க. புத்தளத்துல பாதி பேருக்கு நோய், இதே நோய் என்ன செய்வீங்க? அவங்களுக்குமா அடுத்த பரவாயில்ல, நோய் பரவாயில்ல, காய்ச்சலே உங்களுக்கு பரவாயில்ல போயிருங்க, அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது, எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும்.